ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அக்ஷரா என்ன நாள்? நினைவு நாள். அதுக்காக தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். நானு, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பசங்க, எங்க மம்மி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். தலை வர டைம் இல்லையே, இந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. தலை வர டைம் இல்லை. ஆல்ரெடி நாங்க பிளான் போட்டது வேற டைம், போய்கிட்டு இருக்கிறது வேற டைம். அதனால வந்து டைம் ஆயிடுச்சு. போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு என்னம்மா பண்ண போறோம் அக்ஷரா? அக்ஷராக்கு இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கூல். இன்னைக்கு அவங்க டேடி தான் லீவ் போட்டுட்டாங்க. நான் லீவ் போட வேண்டாம் தான் சொன்னேன், லீவ் போட்டுட்டாங்க. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க மம்மியோட நினைவு நாளுக்கு வந்து காலையில 6 மணில இருந்து காலையில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே வந்து எதுவுமே பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருப்பாங்க. இது எப்பவுமே அவங்க இறந்ததுல இருந்து இதே மாதிரிதான் அவங்க வந்து இவ்வளவு வருஷமும் இதே மாதிரிதான் அதை கடைபிடிச்சிட்டே வராங்க. நானும் ஆச்சரியமா கேட்பேன், இதே வந்து நார்மல் டேஸ்ல எல்லாம் வந்து காலையில 8 மணி 9 மணி ஆச்சுனாவே பசி பசின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து எப்படி புத்தி அந்த மாதிரி மெயின்டைன் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பசியே எடுக்காதான். அந்த இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு பசின்றதே தெரியாதான். நான் நிறைய டைம் கேட்டேன், பசின்றதே தெரியாதான். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேத்தே போய் எல்லா திங்ஸுமே வாங்கி வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நாங்க மாலை பூ அது மட்டும் தான் வாங்கணும். வாங்கிட்டு ஸ்பாட்டுக்கு போறோம். ஓகே, வாங்க போயிட்டு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள ஷேர் பண்ணுங்க. போலாம். என்னம்மா சொல்ற? இப்பதான் நான் வந்து தலை வாடுற, வீட்டுக்கு போறதுக்குள்ள வாரிடுவேன். மெயினா வந்து இந்த சிக்கு அடிக்கிறதாங்க. எப்படி இப்படின்றதுக்குள்ள வர. ஓகே, சிம்பிளா எப்படி தலை வாரிட்ட பாத்தீங்களா? அவ்வளவுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். ஓகே, இப்ப நம்ம மாலை வாங்கிட்டு போலாம். ஓகே, துணி போட்டணும். இதெல்லாம் எத்தணுமா அக்ஷரா? இதெல்லாம் எத்தணும் காலிக்குதா? போட்டோ வந்து வைப்பா.
மாலை போட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு எல்லாம் போட்டு அங்கேயும் கும்பிட்டுட்டு வந்துடுவோம். வாங்க போகலாம். அச்சோ, இது எப்படி க்ளீன் பண்ணுவேன்? எங்கள் மாமியாரோட என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. குழியா? சரியான வெயில் காயுதுங்க, பயங்கரமான வெயில் காயுது. யாரும் இல்லை. பசங்களாம் காரில் இருக்காங்க. சரியான வெயிலுங்க, பயங்கரமான வெயில் காயுது. வீட்டாண்ட இது பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. க்ளீன் பண்ண உடனே நம்ம எல்லாம் பண்ணலாம். ஓகே. வெயிலை நம்மளை வாட்டி எடுக்குது, அதனால் நம்ம முக்காடு போட்டுக்கொண்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி சூப்பராக செய்வார். அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு மைண்டே கிடையாது என்னோடய வீட்டுக்காருக்கு. உண்மையான ஒரு இராணுவ வீரர் தான் இவர் தாங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க என்னோடய வீட்டுக்காரு. ரொம்ப வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவங்க கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப எளிமையான இதுதான் விரும்புவார் என்னோடய வீட்டுக்கார். எளிமையாக வாழறதுக்கு தான் விரும்புவார். ரொம்ப ஆடம்பரமாக வாழறதுக்கெல்லாம் விரும்புறதில்ல எங்கள் வீட்டுக்காரு. எந்த வேலையாக இருக்கட்டும் ஒரு கூச்சப்படாமல் செய்வார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வெட்கமே படமாட்டார். நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ், சரியான வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் என்னோட கணவர் நோன்றாரோ தெரியல. வரேம்மா. பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ், தாங்க முடியல. கொஞ்சம் நேலுக்கு போவோம். ஏன் வெயிலில் நின்றுட்டுருக்கேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்து நோண்டி அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மட்டும் எப்படி நேரில் நிற்கிறதுன்னு நின்றுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் இல்லை, நானும் அந்த கஷ்டம் அனுபவிக்கணும்ல, அதனால தான் என்னோடய வீட்டுக்காருக்காக வெயிலில் நிற்கிறேன். ஓகே. என்ன கேட்குறீங்க? எங்கே ஆயா இருக்கிறாங்களான்னு கேட்குறியா?
கேளு அப்பா கிட்ட. அக்ஷு ஒரு குழியாண்ட ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அப்படியா? என்ன சவுண்ட் கேட்டுச்சு? ஒரு குழந்தை அழுது மாதிரி. அப்படியா? உனக்கு என்னம்மா சவுண்ட் கேட்டுச்சு பிரக்யா? ரெடி பண்ணிட்டியா புஜ்ஜு? எப்படி நண்டு வரது? இருமா இருமா. இலையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளி. இரு இரு. Oh my god. கால் மாட்டுக்க போடு. எங்க இருக்குது? ஏய் நீ எடுத்து வை. தூரம் தூரம் அங்கே ஏறிது. அக்ஷரா கும்பிடுறா கும்பிடுறா. ஏய் கும்பிடு பிரக்யா கும்பிடுறா. அப்பார் கும்பிடு. அப்படி திரும்ப கும்பிடு. கருப்பு கருப்பு வெயிடா கையில் என்ன இருக்கு? பூ உதிர் பூ அங்கேயே அந்த மரத்தாண்டு தான் வை பூச்சி. அங்கதான் அழகா சவுண்ட் கேட்டுச்சு. அங்க வருது பார்.
இதை மட்டும் என்ன சாப்பிட்ற? எங்கள் வீட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் சாப்பிட்றேன். இந்த சாமிக்கு படிச்சது இதெல்லாம் வந்து டேஸ்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு டேஸ்டே தெரியல. இதுங்க நான் வேற பிரியாணி செக் பண்றேன், அதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஜல வாசனை இருக்கு. என்ன புஜ்ஜி, சாமி சாப்பாடு முடிஞ்சா? இந்த போய்கிட்டு இருக்கு படையல். டேஸ்டா இருக்கு. நேத்து சொல்லாம இது ஒரு வேலை வாங்கிக்கிறேன். திராட்சை இன்னும் மிக்சியில் போது தித்திப்பு இனிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. புஜ்ஜு, இன்னைக்கு வந்து உங்க மம்மியோட நினைவு நாள், அதை பத்தி ஏதாச்சும் சொல்லு புஜ்ஜு. உங்க மம்மி பத்தி ஏதாச்சும் சொல்லு புஜ்ஜு. திரும்பி படு, திரும்பு, இங்க பாரு, ஏதாச்சும் சொல்லு. ஏதாச்சும் என்ன சொல்லுது? ஏதாச்சும் சொல்லு. எனக்கு பெற்ற மனிதக்குள்ள மாணிக்கம். டைலாக்ஸ் ஒரு சொல்லு. அவங்கள பற்றி உண்மையாக நடந்தது ஏதாச்சும் ஒரு சம்பவம். உண்மையாக நடந்ததுன்னா அவங்களுக்காக எப்பயும் வாழ்ந்ததில்லை, எங்களுக்காகவே வாழ்ந்தாங்க, எங்களுக்காகவே இறந்துட்டாங்க. அப்படியா? அவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு சந்தோஷமோ விருப்போ எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்களுக்காக வாங்க. எப்படி இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? தெரியல, தண்ணிக்கு பச்சை தண்ணி கூட குடிக்கலையே, எப்படி? அது அப்படியே வந்துச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு உங்க மம்மி அது? 14 வருஷம். சரி, டயர்டாக இருந்த படத்துக்கு. டயர்ட் இல்லையா? அப்புறம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா. ஓஹோ, சூப்பர். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி இவங்க பண்ணாங்கன்றதை நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து சமாதியா, அது இல்லை, என்ன பேர் அதுக்கு பேர்? சமாதி. கூடிய சீக்கிரத்தில் வந்து கட்டிடுவோம் புஜ்ஜி. இவ்வளோ நாள் கட்டாமல் இருக்கீங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்து கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் இயர் சமாதி கட்டிட்டு கொண்டாட போகிறோம் நெக்ஸ்ட் இயர். ஓகே புஜ்ஜு, ஓகே. அவங்க சோகமாக இருக்காங்க, சாப்பிடாம சோகமாக இருக்கனால பேச்சே வரலாம். டைம் வந்து 5:55 ஆயிடுச்சு. இப்போது என்னோட ஹஸ்பண்டை சாப்பிட கூப்பிட்டுருவோம், ஓகேவா புஜ்ஜு? 6 மணி ஆக போகுது. இப்போ வந்து எப்படி இருக்கு உன்னோட ஃபீலிங்ஸ்? எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. காலையிலேருந்து தண்ணி குடிக்காது, உனக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் தெரியலையா? ட்ரை ஆகலையா வாயெல்லாம்? ஓகே, இப்போ சாப்பிட்றலாம். ஓகே, டைம் பாருங்க, 6 o'clock ஆயிடுச்சு. ஓகே புஜ்ஜி,
சாப்பிடுங்க புஜ்ஜி, உனக்காக டேஸ்டியா எம்மி எம்மியா சிக்கன் குழம்பு. சாப்பிடு, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்க. சாப்பிடு புஜ்ஜி. காலையிலேருந்து இப்போதான் தண்ணி குடிக்கிற. எப்படி இருக்கு? நார்மலாக தான் இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடு புஜ்ஜி, சாப்பிடு புஜ்ஜி, சாப்பிடு சாப்பிடு. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்க. லவ் யூ புஜ்ஜி. உன்னை பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு. இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க. ஓகே புஜ்ஜி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பை பை பை. See you in next video. Bye சொல்லிடு புஜ்ஜி.